தூய்மை பணியை தனியாருக்கு கொடுப்பது, தனியார் நிறுவனங்களுக்கு கொடுப்பது என்பது நகரங்களினுடைய தூய்மையையும் பாழாக்கும், நகரங்களில் வசிக்கிற மக்களினுடைய சுகாதாரத்தையும் பாழாக்கும். இதில் கூடுதலான பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ மதுரை மாநகராட்சியினுடைய தூய்மை பணியை மேற்கொள்ள ஒரு தனியார் நிறுவனத்துக்கு டெண்டர் கொடுக்கப்படுது. ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டு அந்த ஒப்பந்தத்தை தீர்மானிப்பது மதுரை மாநகராட்சி அல்ல, சென்னையினுடைய நகராட்சியினுடைய தலைமைச் செயலகம். அப்போ இயல்பாக என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்த ஒப்பந்தத்தை எடுக்கிற எந்த நிறுவனமும் அந்த மாநகராட்சியினுடைய எந்த அதிகாரியினுடைய குரலுக்கும் செவிசாய்க்கிறது இல்லை. ஏன்னா நாங்கள் டெண்டரை சென்னையில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். எனவே இங்கே இருக்கிற வட்டம் அல்லது பகுதி ஜோன் அளவில் அல்லது ஆணையர் அளவில் இருக்கிற அதிகாரிகள் சொல்வதை கூட அந்த தனியார் நிறுவனங்கள் கேட்பதில்லை. எனவே இரண்டு பிரச்சனைகள் இது சேருது. இந்த அவலம் தீர்க்கப்பட வேண்டும். அதற்கு அடிப்படை தூய்மை பணியை தனியாருக்கு விடுவது என்ற தமிழக அரசினுடைய கொள்கை மிக அடிப்படையானது. அதை கைவிடப்பட வேண்டும். ரெண்டாவது, மதுரை மாநகராட்சி பற்றி இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற இந்த 4 நாட்களாக ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கிற செய்தி, ஒட்டப்பட்டிருக்கிற போஸ்டர், ஏன்னா ரொம்ப வேதனையோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த செய்தியை வெளியிட்டது யார்? அசுத்தமான நகரத்தினுடைய பட்டியலில் மதுரை முதலிடம் இருக்கிறது அப்படின்னு ஒரு பட்டியல் இப்போ வந்திருக்குல்ல. இந்த பட்டியலை எந்த நிறுவனம் வெளியிட்டுச்சு? எந்த அமைப்பு வெளியிட்டுச்சு? நாம் பெரிதும் மதிக்கிற ஊடகங்கள், சில அச்சு ஊடகங்கள் கூட அதை கிராஸ் செக் பண்ணாமல் அதனுடைய உண்மையை அறியாமல் வெளியிட்டிருக்கிறாங்க. யாருமே இப்போ வெளியிடலை. இதை 4 மாதத்துக்கு முன்பு ஒன்றிய அரசினுடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை தூய்மை நகரங்கள் பட்டியலில் 10 லட்சம் மக்கள் தொகைக்கு மேலே இருக்கிற நகரங்களில் தூய்மையை கடைபிடிக்கிற பட்டியலை வெளியிட்டது. 40 நகரங்களின் பட்டியலை வெளியிட்டது. அது 40வது இடம் மதுரை மாநகராட்சி. அந்த பட்டியலில் வெவ்வேறு தன்மை இருக்கும். அந்த பட்டியலில் முதலிடம் பிடித்தவர்களுக்கு குடியரசுத் தலைவர் விருது கொடுத்தார். அதை ஒட்டி தான் அந்த பட்டியல் வெளியிடப்பட்டுச்சு. அதில் 40வது இடம் மதுரையில் இருந்தது. அதை ஒட்டி நான் ஒரு விரிவான அறிக்கை வெளியிட்டேன். இந்த பட்டியலை தயாரிக்கப்பட்டதில் இருக்கிற இந்த குறியீடுகளில் பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் 40வது இடம் என்பது நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. மதுரை நகரத்தினுடைய தூய்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதும் அதில் இருக்கிற பிரச்சனைகளை விட்டு நான் ஒரு அறிக்கை வெளியிட்டேன். மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் அறிக்கை வந்தது. குறிப்பாக எனக்கு எதிராக மாமன்றத்தில் திமுக மாமன்ற உறுப்பினர்களே கூட பேசினார்கள். இதெல்லாம் நடந்து 4 மாதம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 40 பட்டியலில் கடைசி 10 நகரங்களின் பட்டியலை எடுத்து அதை அப்படியே தலையில மாற்றி முதல் இடம் மதுரை, 2வது இடம் 3வது இடம் போட்டு ஒரு செய்தியை பாஜகவை சேர்ந்தவர்கள் அதை பரப்பினார்கள். அதான் உண்மை. ஆனால் யாருமே கிராஸ் செக் கூட பண்ணாமல் எல்லா ஊடகங்களும் பல ஊடகங்கள் அதை பிரசுரித்தது ரொம்ப வேதனையாக இருக்கிறது. அதாவது நகரத்தில் குப்பை எப்படி அகற்றப்பட வேண்டுமோ அதே போல் அரசியலில் இதை போல பொய்களை பரப்புகிற குப்பைகளும் அகற்றப்பட வேண்டும்